ஐபிஎலோட 67வது போட்டி குஜராத் டைட்டன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்த போட்டியில் ஜெயிக்கிறது மூலமாக குஜராத் டைட்டன்ஸ் டாப் 2 ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த போட்டியில் ஜெயிக்கிறது மூலமாக பாட்டம் ஆஃப் த டேபிள்லேருந்து வெளியில் வரலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெட்டராக விளையாடுவாங்க. அதே நேரத்தில் கடைசி போட்டி பெட்டராக ஃபினிஷ் பண்ணணும், வெற்றியோடு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எம்எஸ் தோனிக்கு கடைசி போட்டியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. எவ்ரி சீசனோட எண்ட்லேயும் இந்த ஒரு கேள்வி கடந்த 3 சீசனாக வச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அடுத்தடுத்த சீசனில் விளையாண்டுட்டு இருக்கார். அவரோட ஏஜ் ஃபேக்டர், ஃபிட்னஸ் இதை பேஸ் பண்ணி தான் அது யோசனை இருக்குது. ஃபிட்னஸ் பேஸில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கார். பட் கண்டிப்பாக பெஸ்ட்டாக அடுத்தடுத்த வருஷங்களில் கொடுக்குறாரானா இல்லை. நிறைய ஃபேன்ஸு விளையாடணும்னு ஆசைப்பட்றாங்க. எம்எஸ் தோனி ஃபேன்ஸ் கண்டிப்பாக இன்னுமே விளையாண்டா நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸை சில பேர் கொஞ்சம் விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாரு? எப்பயுமே நம்பர் 7 இருக்கும்போது பயங்கர ராஜாவாக இருப்பாங்க, நிறைய புகழோடு இருப்பாங்க. அண்டு போகும்போது அந்த ஃபீல்டுலேருந்து வெளியில் வரும்போது சில நேரங்களில் கொஞ்சம் டவுன் ஆகி போவாங்க. அந்தளவுக்கு புகழோடு போக மாட்டாங்க அப்படின்னு ஜாதக ரீதியாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவரோட கரியர் போயிருக்கு. இருக்கிறப்ப பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருக்கோம். அவர் ரிட்டையர்மெண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் T20 இருக்கட்டும், ஒன் டே இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், ஓவரால் இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், எங்கேயுமே ரிலீஸ் ஆகும்போது பெரிய புகழ் கிடைக்கல. இங்கேயுமே கொஞ்சம் டவுன் ஆகி தான் போகிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்த வருஷம் விளையாடுவாரா அதை பார்க்கணும். சென்னையில் தான் என்னோட கடைசி போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடி பேசியிருக்காரு. அது மாதிரி தான் இருக்க போதா இல்லை இதுக்கப்புறம் விளையாடாமல் இருக்க போகிறாரா அப்படின்னு பார்க்கணும். எனிவே சிஎஸ்கேக்கு மென்டார் இந்த மாதிரி இடத்துல நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை, பார்க்கணும். அண்டு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பயங்கர லவ்வை கொடுத்துருக்காங்க. முன்னாடி NH7 அப்படின்ற இது இருக்கும், நேஷ்னல் ஹைவே. அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருந்தது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைன்ட்டு. இப்போ நம்பர் 7 தலை அதை பண்ணுறாரு. இப்போ NH7 தேடாதீங்க, NH44 அப்படின்னு அந்த பேரை மாற்றிட்டாங்க. 2010க்கு அப்புறம் நான் எக்ஸாக்டாக அந்த இயர் தரல. பட் இப்போ NH44 NH7 தேடினீங்கன்னா அது பஞ்சாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு நேஷனல் ஹைவே. ஸோ எனிவே சிஎஸ்கே இன்றைக்கி ஜெயிப்பாங்களா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நிறைய வகையில் பெனிஃபிட் கொடுக்குற ஒரு ஆப். இனிமேல் இன்ஸ்டால் பண்ணலைன்னா Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் இந்த போட்டி மழைக்கான வாய்ப்பு இல்லை. May 25 3:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்டர்நூன் மேட்ச்சு பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே சேஸ் பண்ணுற டீம் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணுறாங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியம்னா பேட் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் செகண்ட் ஹாஃபில். அது குஜராத்துக்கு அவங்களோட ஹோமுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்திருக்கு, அதில் டவுட்டே இல்லை. இனிமேல் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு டே மேட்ச் அப்படின்ற அந்த கன்சிடரேஷனில் ஓப்பன் பண்ணுறவங்க பெட்டராக விளையாடுவாங்க, மிடில் ஆர்டர் மீடியமாக விளையாட முடியும், பேக் ஹேண்டில் கொஞ்சம் விக்கெட் விடுவோம். இதுதான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனர்ஸ் என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. குறிப்பாக குஜராத் டைட்டன்ஸோட ஓப்பனர்ஸ் பயங்கரமாக இருக்காங்க. டாப் 3 ஸ்பெஷல் அந்த டீமு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நம்மளோட டாப் 3 மோசமாக இருந்திருக்கு. ஓவராலாக அந்த சீசனில் அப்படி தான் இருந்திருக்குன்னு சொல்லப்போனால் நம்பர் 4லேருந்து நம்பர் 7 வரைக்கும் அதிக பால்ஸ் நம்ம டீம் தான் பிடிச்சிருக்கு, அதாவது சிஎஸ்கே தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி புது ரெக்கார்டு நம்மளால் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் டாப் 3 சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். இந்த சீசன் ஓவராலாகவே சிஎஸ்கேக்கு ஃபேவராக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சீசனில் பிளேயர் சேஞ்ச் அப்படின்ற வகையில் மிக குறைவாக சேஞ்ச் பண்ணதுன்னு பார்க்கும்போது சிஎஸ்கே தான் இருந்திருக்காங்க. இந்த சீசனில் மட்டும் மிக அதிகமாக சேஞ்ச் பண்ண ஒரு டீம்னா சிஎஸ்கே தான் இருக்காங்க ஓவராலாகவே. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான இயராக சிஎஸ்கேக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைக்குமே ஜிடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக நம்பரில் பாருங்கள், சில நம்பர்ஸ் இருக்குது. 2021லேருந்து 31 போட்டி, அதில் 14 பேட் ஃபர்ஸ்ட்டு, 16 சேசிங்கு. அண்ட் சேசிங் கொஞ்சம் பெட்டராக ஆகிருக்கு. 184 ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட்டு, கண்டிப்பாக பெட்டராக ஆகிருக்கு. இந்த வருஷம் நிறைய 200+ அப்படிங்கிறத பார்க்குறோம். பஞ்சாப் கிங்ஸ் அதிகபட்சமாக 243 கஞ்சு அப்படின்றத அடிச்சிருக்காங்க. ஜிடி 89க்கு 10 அப்படின்னு லோ ஆகிருக்காங்க. 190க்கு எபோவ் 14 டைம்ஸ் வந்து நிறைய ஸ்கோர்ஸ் ரீசெண்டாக அந்த 200+ வரதை பார்க்குறோம். ஜிடி விளையாண்ட 23 போட்டியில் 13 வின்னு 9 லாஸு. அதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க சேஸை விட. அவங்களோட பேட் ஃபர்ஸ்ட் சக்ஸஸில் பேட் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் நல்லா இருந்ததுனால அந்த ஒரு விஷயம். ஜிடி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டெம்ப்ளேட் வச்சுக்கிறாங்க, பவுலர் அதிகமாக வச்சுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆப்போனன்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணிடணும், பேசிக் கிரிக்கெட் விளையாடணும், அவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு.
பேசிக் கிரிக்கெட் விளையாண்டா ஒரு இடத்துல ஸ்டடி பண்ணிட்டோன்னா நிறைய பால்ஸ் பிடிக்க ஆரம்பித்தா பெட்டராக விளையாடலாம், ஸ்கோரும் வேகமாக வரும். அது எந்த பேட்ஸ்மேனுக்கு பொருந்தும். அதில் ஸ்டெபிலிட்டி கொடுக்குற மாதிரி டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இந்த டீமுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அங்கே சக்ஸஸ் பயங்கரமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு 200 ரேஞ்ச் ஸ்கோர் கொண்டு வந்துட்டு பவுலர் அதிகமாக வச்சுருக்கும் போது பவுலர் ரொட்டேஷன் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் எக்ஸ்ட்ரா பவுலரோட போகிறாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் நிறையா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டோட ஐடியாவாக இருக்குது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இங்கே விளையாண்ட 5 போட்டியில் 4 தோற்றுருக்காங்க, 1 மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. 171 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் ஸ்கோர்ஸை பாருங்கள். இந்த வருஷம் முதல் போட்டியிலேயே இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட ஹை ஸ்கோர் வந்தது. போன போட்டியில் எல்எஸ்சி 235 அடித்தாங்க, 224, 203, 217, நியர்லி 200. எல்லா போட்டிகளையும் அரௌண்ட் 200 தான் வந்திருக்கு. ஒரே ஒரு போட்டியில் தான் 196க்கு 8 அப்படிங்கிற மாதிரி 200க்கு கீழே வந்திருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ட்ராக்கை கொடுக்குறாங்க. டே அப்படின்றலாம் மேபி கொஞ்சம் டவுன் ஆகுதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். குஜராத் டைட்டன்ஸில் 2 பிளேயருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஒன்று வந்து ரபாடா, இன்னொருத்தர் குர்னூர் பிரார் இதுக்கு முன்னாடி பஞ்சாப்காக விளையாண்டுருக்காரு. இங்கே வாய்ப்பு இது வரைக்கும் கொடுக்கல. ரபாடா பர்த்டே பாய் இன்றைக்கி என்ன பண்ண போகிறார்? இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. சொல்லப்போனால் குஜராத் டைட்டன்ஸோட இந்தியன் பவுலர்ஸ் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இது வரைக்கும் 13 போட்டி, ஓவர்சீஸ் பவுலர்ஸ் 12 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லணும்னா. ஏன்னா ரஷீத் கான், ரபாடா 2 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர் இவங்க தான் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அர்ஷத் கானோட விக்கெட் டேக்கிங் சில இடங்களில் இருக்குது. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். பேட்டிங் பேஸில் டாப் 3 அரௌண்ட் 15 ஓவர்ஸ் வரைக்கும் ஆவரேஜாக விளையாடுறாங்க. இது வந்து ரொம்பவே பாசிட்டிவ். ஒரு சில நேரங்களில் தான் ரூதர்ஃபோர்டு, ஷாருக் கான்லாம் வந்து பேட் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். மிடில் ஆர்டர் அவ்வளோவா டெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த டாப் 3 பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜோஸ் பட்லர் பிளே ஆஃபுக்கு அவைலபிள் இல்லை. அந்த இடத்துல கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கண்டிப்பாக குசல் மெண்டிஸ் வரதா கேள்விப்படுறோம். ஸோ கண்டிப்பாக அவர் தான் வரப்போகிறாரு. பட்லர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போவார். அந்த இடம் வந்து குஜராத் டைட்டன்ஸு கொஞ்சம் பின்னடைவாக இருக்கலாம். குசல் மெண்டிஸ் லேட்டர் பேஸில் இருக்கிற ட்ராக்ஸில் ரொம்பவே பெஸ்ட் பிளேயர். ஒரு ஜோஸ் பட்லர் கூட சொல்லலாம். ஏன்னா ஜோஸ் பட்லர் ஏர்லி ஜோஸில் சூப்பராக விளையாடுவார். லேட்டர் பேஸில் கொஞ்சம் டவுன் ஆகலாம். அந்த இடத்துல குசல் மெண்டிஸ் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்றதுலாம் கண்டிப்பாக ஈக்குவல் பண்ண முடியும். அது குஜராத் டைட்டன்ஸு கொஞ்சம் பாசிட்டிவாக கூட பார்க்கலாம். நம்பர் பார்ப்போம். சுப்மன் கில் ரீசன் நம்பர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. போன போட்டியில் தான் 35 அப்படிங்கிற மாதிரி குறைவாக அடித்தார். மற்றபடி பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. சாய் சுதர்சன் இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இந்த டீமோட டாப் 3 தான் நம்ம வந்து டாப் ஸ்கோரர் லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதில் சாய் சுதர்சன் கில்லுக்கு இடையில தான் 2 ரன் வித்தியாசத்தில் போட்டி. ஜோஸ் பட்லர் சில போட்டிகளில் பேட் பண்ணலை. அது மாதிரி அவங்க 2 பேருமே முடித்த போட்டிகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஜோஸ் பட்லர் 500+ இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜோஸ் பட்லர் ஒரு கேமில் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். பட் இந்த ஒரு கேம் தான் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால கண்டிப்பாக வந்துட்டு அவரால் அவங்கள தாண்டி போக முடியாது. சுப்மன் கில், சாய் சுதர்சன் டாப் ஸ்கோரராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சாயோட நம்பர் பாருங்கள். ரீசெண்டாக ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. போன போட்டியில் சின்ன ஃபெயிலியர், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியர். ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர் வச்சிருக்காரு. ஹை ஸ்கோரர், இந்த சீசனோட பெஸ்ட் ஸ்கோரராகவும் இருக்காரு. ஜோஸ் பட்லர் ரீசெண்டாக நம்பர் சூப்பராக இருக்குது, கலக்கிட்டு இருக்காரு. சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு வாய்ப்பு கிடைக்கும் போது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கொஞ்சம் நின்று ஆடுறாரு, ஃபுட் மூவ்மெண்ட் இல்லை, அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ஃபுட்டை நல்லா யூஸ் பண்ணார்னா, ஃபீட் யூஸ் பண்ணி விளையாடும் போது கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். அது அந்த அளவுக்கு இல்லை. பட் அவருக்கு பவர் இருக்கிறதுனால கிரியேட் பண்ண முடியுது, அடிக்க முடியுது. ஷாருக் கான் போன போட்டியில் டீசெண்டாக விளையாண்டதை பார்த்தோம். நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. பட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை பேஸ் பண்ணி யோசிக்கிறாங்க. சாய் சுதர்சன் இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஷாருக் கான் நம்பர் 4ல் இருப்பார். சாய் சுதர்சன் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டை சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு மேலே வருவார். இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பேஸ் பண்ணி யோசிப்பாங்க. ஷாருக் கான் போன போட்டியில் டீசெண்டான ஒரு 50 அடித்ததை பார்த்தோம். ராகுல் டெவாட்டி அவ்வளோ கிரேட்டாக இல்லை, அவருக்கு பேட்டிங்கே வரலை, வந்தாலும் அவ்வளோ கிரேட்டாக விளையாடல அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற நம்பர் சொல்லுது. ஒரு நல்ல ஃபினிஷர் அது பார்த்துருக்கோம். கடந்த 2 சீசனாக கொஞ்சம் டவுன் ஆகி பார்க்குறோம். போன சீசனில் கூட ஒரு சில இடங்களில் எண்டில் நல்லா பண்ணியிருக்கேன். நான் டாப் ஆட ஃபெயில் ஆகும்போதெல்லாம் டீசெண்டாக பண்ணியிருக்கேன். இந்த சீசனில் டோட்டலாகவே இல்லை. அர்ஷத் கானோட பேட்டிங் இருக்குது. பட் நிறைய நேரங்களில் கடைசி 1 பால் 2 பால் இந்த மாதிரி தான். இது வரைக்கும் கடந்த 5 போட்டியில் பாருங்கள் 1 ரன்னு இல்லாட்டி 0 ரன்னு இவ்வளோதான் எடுத்திருக்காரு. நாட் அவுட்ஸு அதில் 3 பார்க்கலாம். அண்ட் ரஷீத் கானோட ஹிட்டிங் இருக்குது.
ஸோ இவருமே அவ்வளோ ஹிட் பண்ணுற மாதிரி ரீசெண்டாக தெரியல, கொஞ்சம் டவுனாக இருக்கார். அர்ஷத் கானோட போலிங் டீசெண்டாக இருக்குது, தொடர்ந்து ஒரு விக்கெட் எடுக்கிறார். ஆனால் முழுமையான கோட்டா ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் கிடைக்குது. ரஷீத் கானோட போலிங் போன போட்டியில் நிறைய ரன்ஸ் கொடுத்தது. ரஷீத் கானோட ஓவரே மாற்றி விட்டுச்சுன்னே சொல்லலாம். ரொம்பவே ஸ்மாரான போலிங் இந்த சீசனை பொறுத்தவரை கொடுத்துருக்காரு. கடந்த 5 போட்டியில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரபாடா இன்னுமே மோசம், நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு. கண்ட்ரோல் இல்லை. போன வருஷத்துலேயே நம்ம பார்த்தோம், சில போட்டிகளில் ரொம்பவே டவுனாக இருந்தது பார்த்தோம். இந்த வருஷமும் மோசமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆரம்ப போட்டிகளே டவுனு தான். இடையில பர்சனல் ரீசன்னால் வெளியில் போனார். மறுபடியும் ஜாயின் ஆனதுக்கப்புறம் பெஸ்ட் அவுட் புட் கொடுக்கல. ரபாடாவுக்கு பதிலாக சேஞ்ச் கூட பண்ணலாம். ஏன்னா அவர் WTCக்கு போயிடுவார் அப்படிங்கிற அந்த பட்டத்தில் கண்டிப்பாக வேறு பிளேயர் வச்சு போனால் நல்லாயிருக்கும். சாய் கிஷோர் விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். நிறைய பயன்படுத்துகிறாங்களாம், கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் செம்மையாக பண்ணார். ஓவர் ரஷீத் கான் இவர் தான் விக்கெட் எடுத்தார். பட் இருந்தால் கூட தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கல. நிறைய நேரங்களில் முழுமையான ஓவர் கொடுக்கல. கடந்த 3 போட்டியில் தான் கொஞ்சம் ஓவர்ஸ் கொடுக்க பார்க்குறாங்க. சிராஜோட போலிங் கடந்த 2 போட்டியில் விக்கெட் எடுக்கல. ரொம்பவே ஸ்மாரான போலிங்காக இருந்துட்டு இருக்கு. அவ்வளோ கிரேட் அவுட்புட் கொடுக்கல ரீசெண்டாக. ஆனால் ஆரம்ப போட்டிகளில் நல்லா எடுத்ததை பார்த்தோம். அண்ட் பிரசித் கிருஷ்ணா கண்டிப்பாக நல்லா பண்ணுறாரு. போன போட்டியில் தான் விக்கெட் லெஸ்ஸாக இருந்தார். சில மிஸ்ஸஸ் இருந்தது, அதை கொஞ்சம் பார்க்கணும். சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்டாக கொஞ்சம் டவுனாக இருந்திருக்கார். அண்ட் அகமதாபாத்தில் சூப்பர் நம்பர் வச்சுருக்காரு. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்னு பார்க்கும்போது இங்கே சில மாற்றங்கள் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்குல கடைசி போட்டி. ஆனால் மேக்ஸிமம் அவங்க சேஞ்ச் பண்ணியே போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஈவன் போன போட்டியில் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கங்கிறது ஓரளவுக்கு ஓகே. பட் நம்பர் 4ல் அஸ்வினை இறக்குனது அதே மாதிரி நம்பர் 4ல் அஸ்வினை மறுபடியும் இறக்கலாம் அப்படிங்கிற அந்த சேஞ்செல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா அஸ்வின் வந்து பேட்டிங் பேஸில் டெஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லை. பட் டெவால் பிரவேஸ் இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர் பண்ணலாம். அட்லீஸ்ட் அவங்களோட ஸ்கோரு, அவங்களோட கேம் இம்ப்ரூவ்மெண்ட்டை ஷோ பண்ணலாம். அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த பேஸில் தான் போகணும். அடுத்த இயருக்கான ஒரு தேடலில் தான் இங்கே போகணும். பட் அப்படி பண்ணலை. அஸ்வினை நம்பர் 4 அனுப்பிச்சாங்க. ரவீந்திர ஜடேஜா நம்பர் 5, டெவால் பிரவேஸ் நம்பர் 6, சிவம் துபே நம்பர் 7, MS தோனி நம்பர் 8. ஸோ இது கொஞ்சம் மோசமாக இருக்குது. எனிவே அஸ்வினை பின்னாடி அனுப்புவாங்களா இல்லை அப்படியே தொடருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அஸ்வின் நல்ல பேட்டர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. டெஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அப்படி எனக்கு என்னமோ பிரேவிஸ் துபேவெல்லாம் மேலே அனுப்பி பார்த்துருக்கலாமோன்னு தோணுது. பார்க்கலாம். எனிவே ஏர்லியாக விக்கெட்ஸ் விழுந்து அஸ்வினை வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பின்னர் பேஸில் ஹேண்டில் பண்ணும்போது சிவம் துபே பிரேவிஸ் நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிள் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். அண்ட் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்திரே நல்லா விளையாடுறாரு. உர்வில் பட்டேல் முதல் போட்டியில் அடித்த விதம் சூப்பராக இருந்தது. போன போட்டியில் கான்வே உர்வில் 2 பேருமே ஸ்மாராக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அஸ்வினும் பேட்டிங் பேஸில் பெருசாக பண்ணலை மேலே அனுப்பும் போதும். ஏன்னா அடுத்தடுத்த போட்டிகள் அனுப்பி பார்த்தாச்சு. ஜடேஜா மேலே அனுப்புனதுக்கப்புறம் ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பிரேவிஸோட சக்ஸஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிவம் துபே கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக விளையாடுறாரு. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஹிட்டிங் பேஸில் நம்ம பார்த்துட்டு இருக்க சிவம் துபே இந்த சீசனில் மேலே யாரும் அடிக்கிறதுலேங்கும் போது கேமை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறார். ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுது சிஎஸ்கே அப்படின்னா அவரோட கேம் தான். சொல்லப்போனால் போன போட்டியில் ஏர்லியாக விக்கெட்ஸ் விட்டாங்க. கடைசியில் நமக்கு ஒரு கேள்வி கூட வரும், ஏன் மேலே இருக்கவங்களும் அடிக்கிறாங்க, MS தோனி சிவம் துபே அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். அவ்வளோதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் யாரும் இல்லைங்கும் போது இவங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கடைசி வரைக்கும் அது எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கணும். ஸோ அதுதான் கடைசி 2 ஓவரில் தான் வேகமாக அடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த இடமும் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது. அன்சுல் கம்போச், நூர் அகமது, கலீல் அண்ட் பதினானா அவங்களாம் ஓரளவுக்கு டீசன்ட் பவுல் பண்ணுறாங்க. குறிப்பாக பதினானாவோட பவுலிங் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. கலீல் ஸ்டார்ட் பண்ண அளவுக்கு இப்போ இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். நம்பரில் ஆயுஷ் மாத்திரே ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்கு. 2 ஃபெயிலியர் அப்படின்னா கூட 3 நம்பர் சூப்பராக இருந்திருக்கு. டெவான் கான்வே தொடர்ந்து ஃபெயிலியர் ஷோ பண்ணிட்டு இருக்கார். ஒரு போட்டி மட்டும் நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சரியாக பயன்படுத்தவும் இல்லை அவரை அப்படின்னு பார்க்குறோம். உர்வில் பட்டேல் முதல் போட்டியில் குயிக்காக ஒரு 31, போன போட்டியில் டக்கு. அஸ்வினை மேலே அனுப்புனா கூட கடந்த 2 போட்டியில் ஃபெயிலியர் தான். ஜடேஜாவோட நம்பர் ஒரு சில இடங்களில் நல்லா இருக்குது மேலே அனுப்பும்போது. பட் ஸ்டில் அந்தளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டர் அப்படின்லாம் சொல்ல முடியல. டெவால் பிரவேஸ் கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ணுறாரு. ஒரு போட்டியை தவிர்த்து எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. சொல்லப்போனால் நிறைய ஃபேன்ஸ் இவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிஎஸ்கே இவரோட பேட்டிங்காக எல்லாம் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு இவரோட பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். ஏபிடினே சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஹிட்டிங்கும் ஷோ பண்ணுறாரு. சிவம் துபே கன்சிஸ்டண்டாக இருக்கார், ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஜிடிக்கு எகென்ஸ்டாக கடந்த 3 போட்டியில் டீசெண்டாக இருந்திருக்காரு. அண்ட் அகமதாபாத்லேயும் ஓரளவுக்கு ஓகே. MS தோனி ஓகே தான், அந்தளவுக்கு கிரேட்டெல்லாம் கிடையாது. இப்போ ரொம்ப லேட்டாக வரனால அதை யோசிக்கவே வேண்டியதில்லை. பவுலிங்கில் அஸ்வின் போன போட்டியில் 2 விக்கெட் எடுத்தார். இங்கே சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கலாம், அதை கொஞ்சம் யோசிக்கலாம். ஜடேஜா ரொம்பவே ஸ்மாராக இருக்கார். கடந்த 5 போட்டியில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு.
அன்சுல் கம்போஸ் விக்கெட் டேக்கிங் ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஓவர்ஸ் கொடுக்கலாம், யங்ஸ்டர்ஸ்க்கு ஓவர் கொடுக்கலாம், அந்த பேஸில் யோசிக்கணும். நூர் அகமதோட விக்கெட் டேக்கிங் கண்டிப்பாக நல்லா இருக்குது. சொல்லப்போனால் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நிறைய விக்கெட் எடுக்கிறார், செகண்ட் இன்னிங்ஸில் அவ்வளோ விக்கெட் இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பரும் இருக்குது. கலீலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த சீசனில் கடந்த 3 போட்டியில் விக்கெட் எடுக்கல, ரொம்ப டவுன் ஆகிட்டார், ஓவர்ஸும் குறைவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மதிசா பதிரானா விக்கெட் டேக்கிங்கில் சில நேரங்களில் ஓகே, பட் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு, கொஞ்சம் மைனஸாக பார்க்குறேன். அண்ட் பதிரானா சாய் சுதர்சன் இந்த ஒரு இதை பார்க்கணும். சாய் சுதர்சன் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கூட பயங்கரமாக அடி வாங்கினதும் ஞாபகம் இருக்கும். இந்த 2 டீம் கடையில் கம்பேர் பண்ணும்போது ஜிடி ரொம்பவே பெட்டர் சைடு, மச் பெட்டர் அப்படின்னு சொல்லணும். போலிங் பேஸ்லேயே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க. சிஎஸ்கே போலிங்கில் ஓரளவுக்கு ஈக்குவல் அப்படின்னாலும் அதே இடத்துல இன்னொரு பாயிண்ட் அடிஷனலாக வைக்கலாம், சிஎஸ்கேக்கு பெட்டர் போலிங் அப்படிங்கிற மாதிரி. ஜடேஜா அஸ்வின் கூட வந்து நூர் அகமது டே மேட்ச் அப்படின்றதுனால நூர் அகமது ஏற்கனவே ஜிடிக்காக விளையாண்டுருக்காரு, இந்த பர்டிகுலர் கிரவுண்டை ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது சிஎஸ்கே கொஞ்சம் பெட்டர் போலிங் சைடு அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சுப்மன் கில், சாய் சுதர்சன், ஜோஸ் பட்லர் கொடுக்குற கன்சிஸ்டன்சி இங்கே யாராலையும் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து சிஎஸ்கே டவுன் ஆகும். அதனால் ஜிடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சிஎஸ்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சாங்கன்னா அந்த இடத்துல சிஎஸ்கே ஜெயிக்கலாம். சேஸ் பண்ணி ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் நியூ பாலில் சிராஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கூட ரபாடா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பிரசித் கிருஷ்ணாவும் இருக்கார், பவர் பிளேயில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாய் ரஷீத் கான் மிடில் பேஸில் ஓவர் வீசுவாங்க. இங்கே கலீல் ஸ்டார்ட் பண்ணோம் வித் அன்சுல் கம்போஸ். பாசிபிளாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் பவர் பிளேயில் அஸ்வினோட பவுலிங் இருக்கலாம். ரவீந்திர ஜடேஜா மிடில் பேஸில், பட் லெஃப்ட் நிறைய பேர் இருக்கனால அந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜா ஓவர் கொஞ்சம் குறையலாம். அப்போ கலீல், பதிரானா, நூர் அகமது, அன்சுல் அவங்களோட ஓவர்ஸ் அதிகமாக இருக்கும், அஸ்வினோட ஓவர் மோஸ்ட்லி இருக்கும், ஜடேஜா ஓவர் ரொம்ப குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பவுலிங் ஆப்ஷன் அர்ஷத் கான் அடிஷ்னலாக இருக்கார், நியூ பால் எடுத்து வீசுகிறாரு நிறைய நேரங்களில், அது கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நாங்கள் சொல்லும்போது சிராஜ் ரபாடா அப்படின்னு சொன்னால் அர்ஷத் கான் வந்து நியூ பால் எடுத்து வீசுகிறாரு. ஸோ போன போட்டியில் நிறைய டைம் விழுந்து போனதை பார்த்தோம். பட் கண்டிப்பாக டீசன்ட் பவுலிங் நியூ பால் அந்த ஸ்விங் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் மற்றவங்க அடி வாங்குற மாதிரி தான் அர்ஷத் கானை எடுத்து வராங்க, அதர்வைஸ் அர்ஷத் கானை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க, அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ரஷீத் கான், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா ஃபுல் கோட்டா வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிராஜ், பிரசித் கிருஷ்ணா எண்டோரில். அண்ட் இந்த சைடுன்னு பார்க்கும்போது அஸ்வின் பாசிபிளாக பவர் பிளேயில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக கொண்டு வரலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜடேஜாவோட ஓவர் குறையும், இவங்க நிறைய ஓவர் மற்றவங்க வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நூறு முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு மேட்சப் பேஸில். கலீல், பதிரானா வீசுவாங்க நிறையா, அதில் கலீல் நியூ பால் வீசுறதுக்கான வாய்ப்பு, கலீல் அண்ட் பதிரானா எண்ட் ஓவரில் வீசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜிடி ஒரு போட்டி அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கேக்கு ஓவராக. ஜிடியோட ரீசன் நம்பர் போன போட்டி எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்காங்க, மிடில் ஒரு 3 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரே ஒரு போட்டியில் தான் கடந்த 5 போட்டியில். அண்ட் கடந்த சில போட்டிகளில் இந்த 2 டீம் கடையில் பார்க்கும்போது ஜிடி, சிஎஸ்கே, ஸோ ஆரம்ப 3 போட்டியில் ஜிடி ஜெயித்தாங்க, அதுக்கடுத்த 3 போட்டியில் சிஎஸ்கே ஜெயித்தாங்க, போன போட்டியில் ஜிடி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் டாப் 14 என்னோட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ஆன் டைமில் சில மாற்றங்கள் இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி யோசிச்சு ஆகணும். பிக் பேஸில் கான்வே ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு கிரேட் அவுட் புட்டும் கொடுக்கல. ரீசெண்டாக பெரிய இன்னிங்ஸ் அப்படின்றத அவர்கிட்ட வரலாம், பட் பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர் தான், அதனால் கொஞ்சம் யோசிக்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு கன்சிடரேஷன் மேலே அனுப்புகிறாங்க பேட்டிங் பேஸில், அவர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர், மேபி பேட்டிங்கில் பெட்டராக பட்டு அதுக்கப்புறம் வந்து பவுலிங்லேயே வீடு எடுத்தால் ஆனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கும்போது அஸ்வின் ஈவன் கேப்டன் ரேஞ்சுக்கும் யோசிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இவன் ஜடேஜா அங்கே மிஸ்டேக்காக பிக் பண்ணியிருக்கேன் ரிஸ்கி கேப்டனில், அஸ்வின் அந்த இடத்துல கண்டிப்பாக வச்சுருக்கணும். கலீல் கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு, மேபி எண்டோர் பவுலர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் கலீல் அண்ட் பதிரானாவை கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டு கொஞ்சம் டவுன் ஆகும், குறிப்பாக டே மேட்சாக இருக்கனால டவுன் ஆகலாம், எண்டோரில் விக்கெட்ஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கலீல், பதிரானாவை பிக் பண்ணலாம். கில்லு, சாய் சுதர்சன், ஜோஸ் பட்லர் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் கொடுக்கும்போது அவங்கள பிக் பண்ண வேண்டியது தான். கான்வே, அஸ்வின் அண்ட் டெவால் பிரவீஸாக கேப்டன் ட்ரெண்ட். டெவால் பிரவீஸ் நம்பர் 6 நம்பர் 5 வரும்போது எப்படி நீங்கள் கேப்டனாக போகலான்னா டாப்பான ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது. நிறைய நேரங்களில் அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் அவங்க கொடுக்கல. ஆயுஷ் மாத்திரை மட்டும் ஓரளவுக்கு ஆடுறாரு, அவருமே ஃபயர் மோடில் ஆடுறாரு. ஸோ சில நேரம் மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் அப்புறம் டெவால் பிரவீஸ் தான் விளையாடுற மாதிரி இருக்கும். அவர் வந்தாலுமே குயிக்காக அந்த கேமியோ ஆடி கொடுக்குறாரு, ஸோ அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாருங்கனால பிரேவிஸை கொஞ்சம் யோசிக்கலாம். ஒரு சில ஓவர் கொடுத்தாங்கன்னு இன்னுமே அவரோட பவுலிங்கே டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரேவிஸ் ஒரு நல்ல பவுலர்னு நம்ம பார்த்துருக்கோம், ஸ்பின் பவுலர், ஸோ அந்த பேஸ்லையும் யோசிக்கலாம். பட் மோஸ்ட்லி பிரேவிஸ் பவுலிங்லாம் எதிர்பார்த்து போக வேண்டாம். ஒன் ஆஃப் த பேட்டராக ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டெவான் கான்வே இது வரைக்கும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கல, இன்றைக்கி சக்ஸஸ் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பார்க்கலாம்.
ஜடேஜா யோசிக்க வேண்டாம், நான் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. ஸோ இங்கே வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால பவுலிங் கொஞ்சம் குறைவாக கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக அஸ்வினை கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி மேட்ச்சுக்கு மட்டும். விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர் ஓகே. குசல் மெண்டிஸ் அடுத்த போட்டிக்கு வருவார். MS தோனி லேட்டாக வருவார், மேபி வருவார் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இல்லை ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அந்த இடத்துல MS தோனியை ட்ரை பண்ணலாம். பட் லேட்டாக ஆடுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுனால லேட்டாக வர பேட்ஸ்மேன் சைடு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயமாக மைண்ட் பண்ணிக்கிங்க. டெவான் கான்வேவை கொஞ்சம் யோசிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த பாயிண்டில் வேணால் யோசிங்க. டீசெண்டான பேட்டை மேபி ஓப்பனர் பெட்டராக விளையாண்டுருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் டெவான் கான்வேவை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பேட்டிங்கில் சுப்மன் கில், சாய், ஆயுஷ் மாத்திரம் நல்லா விளையாண்டுருக்காரு. டெவால் பிரவிஸ், சிவம் துபே டீசன்ட் சாய்ஸ். சஃப்ரைன் ரூதர்ஃபோர்டு கூட ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். அண்ட் ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுவார். இருந்தால் கூட அஸ்வினுக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணுவார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜடேஜா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் பேஸில் மேபி ஒரு சில ஓவர் வீசவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணலாம். அஸ்வின் இந்த போட்டியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரசித் நல்ல சாய்ஸு, 100 டீசன்ட் சாய்ஸு. சிராஜ் கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு. பதிரானா ஒரு நல்ல சாய்ஸு, பதிரானா பிக் பண்ணலாம். ஏதாவது பேட்டரை மிஸ் பண்ணிவிட்டு பதிரானா சைடு போகலாம் டே மேட்ச் அப்படின்றனால. ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி CSK இருந்ததுன்னா கண்டிப்பாக பதிரானா சைடு போகலாம். செகண்ட் பவுலிங்னா கொஞ்சம் யோசிக்கணும். செகண்ட் பவுல் பண்ணுற டீமுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் CSK அவ்வளோ ஈஸியான டீம் கிடையாது. ஜெயிக்கிற பேஸில் GT தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கும்போது GT பவுலர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது ஓகே. இந்த போட்டி என்ன மாதிரி ட்ராக் கொடுக்குறாங்க, ரெட் சாயிலா பிளாக் சாயிலா, அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ரெட் சாயிலாக இருந்தால் கொஞ்சம் யோசிங்க சுப்மன் கில் எடுக்கிறதுக்கு. பட் டே மேட்ச்ங்கிறனால அந்த ரெட் சாயில் கொஞ்சம் மேனேஜ் ஆகும், கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல சுப்மன் கில் விளையாடுவார். இப்போ நீங்கள் ரெட் சாயிலே விளையாடவே மாட்டார் அப்படிங்கிறது இல்லை. ரெட் சாயிலே கொஞ்சம் டவுன் ட்ராக்லாம் இருக்குது. அந்த மாதிரி ட்ராக்ஸில் சுப்மன் கில் சூப்பராக விளையாடுவார். கொஞ்சம் ஜோஸ் இருக்கிற மாதிரி ரெட் சாயில் இருந்தால் அங்கே விளையாட மாட்டார். எக்ஸாம்பிளுக்கு மும்பையில் அவரோட ரெக்கார்டை போய் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டவுனாக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த மாதிரி இடம் தான். அதே இடத்துல அங்கே ஜோஸ் இல்லை, கொஞ்சம் டவுனாக இருக்குது, அவ்வளோ பெஸ்ட் பவுன்ஸ் கிடைக்கல. அந்த மாதிரி இடத்துல சுப்மன் கில் கண்டிப்பாக பெட்டராக விளையாடுவார். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்க்க வேண்டியதுக்கு. அது மட்டும் இல்லை, டெஸ்ட் கேப்டனாக ஆனதுக்கப்புறம் இந்த போட்டி அப்படிங்கனாலும் கொஞ்சம் பாசிட்டிவ் பூஸ்ட்டும் கிடைக்கலாம். இல்லை அதை எது மைண்டில் போட்டுக்கிறாரா அப்படிங்கிறதும் இருக்குது, பார்த்துக்கணும். அண்ட் பட்லர் டே மேட்ச் பேஸில் யோசிக்கும் போது கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கூட சாயை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா அஸ்வினை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீமு நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.